ஹாய் மக்களே, வணக்கம். வெல்கம் டு மெட்ராஸ் டு நெல்லை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. கிளி பரோட்டா, இலை பரோட்டா, இல்லை பொட்டலம் பரோட்டான்னு சொல்லுவாங்க. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுற சிக்கன் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா சூடான உடனே 2 மீடியம் சைஸ் ஆனியன் நல்லா பொடியாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே ஒரு தக்காளி, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி போட்டு சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வதக்கி விட்டுப்போம். தக்காளி பேஸ்ட் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ சிக்கன் கறிக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். 1.5 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் மல்லி பவுடர், 1/4 ஸ்பூன் ஜீரா, 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டு மசாலா வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த மசாலாலாம் நல்லா வதங்கி பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ 1/2 கிலோ சிக்கன் சேர்த்துக்கலாம். போன்லெஸ்ஸாகவும் சேர்க்கலாம், போனோடவும் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி போனோட தான் சேர்த்துருக்கேன். சிக்கனை நல்லா மசாலாவோட கலந்து விட்டுப்போம். மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 12 நிமிஷம் வச்சு குக் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், அதில் இருக்கிற தண்ணியே போதும். சப்போஸ் ரொம்ப தண்ணி இல்லை, அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துப்போம். நான் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு உப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்து வதக்கிக்கோங்க. சிக்கனில் எவ்வளோ தண்ணி பெருகிருக்கு பாருங்கள். இந்த தண்ணியே போதும் சிக்கன் வேகிறதுக்கு. சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடுவோம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. கொத்தமல்லி, கருவேப்பிலை தூவி இறக்கி வச்சிடலாம். சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பரோட்டா, கிழி பரோட்டா, பொட்டலம் பரோட்டா, ஒரு இலை பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இலையை இப்போ தணலில் இந்த ஹீட் அடுப்பில் கொஞ்சம் வாட்டிக்கலாம். அப்போ தான் நம்ம பொட்டலம் மடிக்கும்போது இலை கிளியாமல் இருக்கும். வாட்டின இலையை இப்படி தட்டில் வச்சுட்டு அது மேலே இன்னொரு பீஸ் இலையை வைங்க. அப்போ தான் நம்ம சால்னா ஊற்றும் போது அது கீழே ஒழுகாமல் இருக்கும். இப்போ முதல்ல ஒரு கரண்டி சால்னா ஊற்றிப்போம். அப்போ தான் கீழே இருக்கிற பரோட்டா நல்லா சால்னால ஊறும். மேலே ஒரு 2 கரண்டி சால்னா ஊற்றிக்கலாம். சால்னா ஊற்றியாச்சு. இப்போ நம்ம இதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க சிக்கன் கறியை தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சிக்கன் கறி சேர்த்துட்டு அதுக்கு மேலே இன்னொரு பரோட்டா வச்சு அதுக்கு மேலேயும் 2 கரண்டி சால்னா ஊற்றிட்டு இப்போ அழகாக பொட்டலத்தை மடிக்க ஆரம்பிப்போம். பொட்டலம் எப்படி மடிக்கிறதுன்னு நான் சொல்கிறத விட நீங்கள் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். இந்த மாதிரி அழகாக மடிச்சுட்டு அந்த வாழை இலையில் வர நார்லேயே அழகாக கட்டி முடிச்சு போட்டுடலாம். பரோட்டா பொட்டலம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை தவாவில் போட்டு இந்த பக்கம் ஒரு 2-3 நிமிஷம், அந்த பக்கம் ஒரு 2-3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், இல்லைன்னா வாழை இலை சீக்கிரமாக கரிஞ்சிரும். மேல் பக்கத்துலேருந்து தோசை கரண்டி வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். பார்சல் திருப்பி போட்டாச்சு. இந்த பக்கம் ஒரு 2-3 நிமிஷம் இருக்கட்டும். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. தோசைக்கல்லிருந்து எடுத்து தட்டில் வச்சிடலாம். கிழி பரோட்டா, பொட்டலம் பரோட்டா ரெடி. வாங்க பிரித்து பார்க்கலாம். வாவ், செம்மையாக வந்திருக்கு. சாப்பிட்டு பார்த்துடலாமா? நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.